நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்களோட வீட்ல ரகசிய அறை ஒண்ணு இருந்திருக்கு அப்படின்னும், அதுல ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் சமீபத்தில வெளியாகி ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் அலசி ஆராய போறோம். பிரபல தமிழ் நடிகரான ஸ்ரீகாந்த் அவர்கள் நேற்று போதைப் பொருள் பயன்படுத்திய குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டிருந்தது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்துச்சு. அண்ட் தொடர்ந்து இன்னும் நிறைய நடிகர்களோட பேர் வெளிவர காத்திருக்கு அப்படிங்கிற செய்தியும் சோசியல் மீடியால வெளிவந்துட்டு இருக்கு. அண்ட் இதற்கிடையில நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள பத்தின ஏகப்பட்ட விஷயங்கள் வெளியாகிட்டு இருக்கு. அந்த வகையில சமீபத்தில அவர பத்தி என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, அவரோட வீட்ல ரகசிய அறை ஒண்ணு இருந்திருக்கு அப்படிங்கிறது தான். ரகசிய அறைனா பாதாள சுரங்கம் மாரியோ, யாருக்கும் தெரியாத மாரியோ அப்படிலாம் கிடையாது. அவரோட வீட்ல அவருக்குன்னு மட்டும் பிரைவேட்டா ஒரு ரூம் இருந்திருக்கு. அந்த ஒரு ரூம அவரு மட்டும் தான் பயன்படுத்துவாரு. ஆரம்பத்தில அதற்கு அவர் என்ன விளக்கம் குடுத்திருக்காரு அப்படின்னா, ஏதாவது படக்கதை கேட்டதுக்கப்புறம் அத பண்ணலாமா வேணாமாங்கிறத அந்த ரூம்ல போய் தான் டிசைட் பண்ணுவேன். அதே மாரி ஒரு படத்தில நம்ம என்ன மாதிரியான கேரக்டர கொண்டு வரப்போறோம், அதற்கு என்ன மாதிரியான ஒர்க்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த ரூம்ல தான் பண்ணுவேன். சுருக்கமா சொன்னா என்னோட சினிமா கரியருக்கு அந்த ரூம் தான் அடித்தளம். ஒரு படம் ஹிட் ஆனாலும் சரி, தோல்வி பெற்றாலும் சரி, அந்த ஒரு ரூமுக்கு போயிட்டு தான் என்ன நான் வந்து ஊக்கப்படுத்திக்குவேன். அண்ட் இதே மாரி தொடர்ந்து நெறைய விஷயங்கள் அங்க வந்து நான் அனுபவிச்சிருக்கேன். ஒரு நல்ல சந்தோஷங்கள அங்க பார்த்துருக்கேன். நெறைய துக்கங்கள அங்க நான் பகிர்ந்திருக்கேன். நெறைய புக்ஸ் படிச்சிருக்கேன். என் மன நிம்மதிக்கு அந்த ரூம் தான் வந்து காரணமா இருந்துச்சு. ஸோ இந்த ரூம்குள்ள வேற யாரும் வரக்கூடாது. அது என்னோட முழுக்க முழுக்க பிரைவேட் ரூம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்காரு. ஆரம்பத்தில அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸும் ஓகே அப்படின்னு விட்டுட்டாங்க. ஒருவேள அந்த ஒரு ரூம்ல தான் அவர் தவறான முடிவுகள் எதுவும் எடுத்துட்டாரோ, அதாவது இடையில படங்கள் சரியா போகல, மிகப்பெரிய லெவல்ல அவருக்கு வாய்ப்புகள் கிடைக்கல. இந்த மாதிரியான விரக்திய அந்த ஒரு ரூம்ல இந்த மாதிரியான தவறான முடிவுகள் அவர் எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யோசிச்சிருக்காங்க. மேலும் இந்த ஒரு தகவல் போலீஸ்க்கு கிடைச்சு, அவங்களுமே அந்த ஒரு பிரைவேட் ரூமா சோதிச்சு பார்த்திருக்காங்க. பட் அந்த ஒரு ரூம்ல அவங்க சந்தேகப்பட்டபடி எந்த ஒரு போதைப் பொருளும் கிடைக்கல. இந்த ஒரு நியூஸ் தான் சமீபத்தில வெளியாகி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. எது எப்படியோ ஆக்டர் ஸ்ரீகாந்த் அவர்கள் போதைப் பொருள் பயன்படுத்தி மாட்டியிருக்குது அப்படிங்கிறது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ரஜினிகாந்த் அவர்களோட நடிப்புல லோகேஷ் கனகராஜ் அவர்களோட இயக்கத்துல ஆகஸ்ட் 14ஆம் தேதி கூலி படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த ஒரு படம் அப்படிங்கிறது பேன் இண்டியன் லெவல்ல மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட காத்திருக்கு. ஏன் அப்படின்னா இந்த படத்துல லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அமீர் கான, நாகார்ஜுனா அவர்கள, அது மட்டும் இல்லாம கன்னட நடிகர் உபேந்திரா, சத்யராஜ் சார் அப்படின்னு ஏகப்பட்ட திரைப்பிரபலங்கள வந்து இந்த படத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காரு. ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட இந்த படம் இருக்கு. அண்ட் இந்த ஒரு நிலையில இந்த படத்தோட அப்டேட் ஒண்ணு சமீபத்தில வெளியாகி இருக்கு. கூலி படத்தோட பெயர் மாற்றப்பட போகுது அப்படிங்கிறது தான் ரஜினி ரசிகர்கள் மிகப்பெரிய அளவுல ஷாக் ஆக வேண்டாம். அதாவது இந்த படத்தோட டைட்டில் மொத்தமா சேஞ்ச் ஆகல. ஹிந்தி ரைட்ஸ்ல மட்டும் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட டைட்டில் வந்து மாறியிருக்கு. ஏன்னா, அங்க ஏற்கனவே அமிதாப் பச்சன் சார் கூலி அப்படிங்கிற ஒரு படம் பண்ணியிருக்காரு. அந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்று இப்போ வரைக்குமே ரசிகர்களால கொண்டாடப்பட்டுட்டு இருக்கு. அந்த படத்தோட பெயர் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா இந்த படத்துக்கு மிகப்பெரிய அளவுல ஈர்ப்பு இருக்காது. அதனால மஜ்தூர் அப்படிங்கிற மாரி ஹிந்தியில மட்டும் இந்த படத்தோட பேர் மாத்திருக்காங்களாமா. அண்ட் இந்த ஒரு விஷயம் சமீபத்தில வெளியாகி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.